ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் எல்சிஆர்ஸ் தெய்வீகம். இப்போ வந்துட்டு கரண்ட்லி ஒர்க்கிங் இன் கத்தார் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு லாஸ்ட் டிசம்பர் 2ஆம் தேதி இங்கே வந்திருந்தேன். வந்துட்டு ஏப்ரல் வரை நான் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தேன். என்னோட சைல்டு பர்த் இருந்துச்சு, ஸோ ஊருக்கு வந்திருந்தேன். இதில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த டிசம்பர் 2லேருந்து ஒரு ஏப்ரல் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஒரு 125.7 kgs இருந்தேன். டிசம்பர் 2 இங்கே வந்து லேண்ட் ஆகும்போது. ஸோ அதை வந்துட்டு ஏப்ரல் 2ல் கிட்டத்தட்ட 107 kgs வரைக்கும் குறைச்சிருந்தேன்னா அங்கே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராப்பர் டயட்டு ப்ளஸ் வந்துட்டு ஒர்க் அவுட்ஸு டெய்லி வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஒர்க் அவுட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த விஷயத்த நான் பண்ணியிருந்தேன். அப்போ செஞ்சுருக்கும் போது அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. அதாவது குழந்தை பிறக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபிட்டான ஒரு டயர்டாக இருக்கணும், அவங்கள போய் தூக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 18-19 kgs நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும்போது, இப்போ நான் மறுபடியும் ஊருக்கு போயிட்டு நான் இப்போ வந்திருக்கேன். மறுபடியும் அகைன் கத்தார் தான். ஸோ அப்போ இப்போ வந்துட்டு என்னென்னா, இந்த ஊருக்கு போயிட்டு வந்த இடங்கள்ல, ஏன்னா நம்ம அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ரொம்ப அந்த டயட் இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ண முடியாது, ஏன்னா ஊர்லேருந்து போகிறதுனால. ஸோ அங்கேருந்து வரும்போது ஒரு 3 kgs வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 110 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது வந்துட்டு அதை நான் ப்ரைவேட்டாக பண்ணியிருந்தேன். அதாவது நானே அதை வந்துட்டு எஃபர்ட் எடுத்து யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாமல் நம்மளே அதை போட்டு செஞ்சுருந்தோம் ஆக்சுவலி. இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ஜேர்னியை ஷேர் பண்ணுவோம், ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ணுவோம். நம்மளை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நாளையிலேருந்து, அதாவது மே 17லேருந்து அகைன் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபிட்னஸ் ஜேர்னியை. ஸோ இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியோட ஒரு செகண்ட்ஸ், அதாவது ஒரு செகண்ட்ஸும் நான் வந்துட்டு என்ன சாப்பாடு எடுக்கிறேன், என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், என்னோடய டியூட்டி டைமிங் என்ன, இந்த மாதிரி டெய்லி நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி இது கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் இதை பார்த்து ஒரு ஆளுக்கு யூஸ் ஆனால் கூட எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகும்போது என்னோடய ப்ளட் ப்ரெஷர் வந்துட்டு செக் பண்ணேன். அப்போ செக் பண்ணோம்னா சம்திங் அரவுண்ட் 165 to 170 இங்கே வந்துட்டு 95 to 98 என்னமோ இருந்துச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னடா ஒரு வாலிபால் விளாண்டவன் ஒரு காலேஜ் டைமில் நல்ல ஃபிட்டாக இருக்கிறவன், அதாவது அப்பா வந்துட்டு ஒரு கராத்தே மாஸ்டர், இந்தளவுக்கு நமக்கு பாடியை நம்ம இந்தளவுக்கு விட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்னஸ் வந்துச்சு ஆக்சுவலி அன்றைக்கி. ஸோ எதுவும் ரொம்ப பெருசாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு உடல் ரீதியான எதுவுமே, ஹெல்த் வந்துட்டு நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ அதை நம்ம ரொம்ப ஸ்லிப்பாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இறங்கினது தான் இந்த ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 110 கிலோ இருக்கிறேன். என்னுடைய கோல் வந்துக்கிட்டு, என்னுடைய ஹைட்டு 6 feet, 184 centimeters, 6 feet, அரௌண்ட் 6 feet, 6 feet. ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு நான் வந்துட்டு வெயிட்டு ஒரு 80 kgs வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நார்மலாக என்னுடைய மெட்டபாலிசம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, என்னுடைய பாடி டைப் வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூசண மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாடி டைப்பு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக அந்த மெட்டபாலிசம் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதுலேயே அடாப்ட் ஆகியிருந்திருப்போம். இப்போ இதில் நம்ம இப்போ 80 kgs கொண்டு போகிறது அப்படிங்கிறத விட அந்த 80s வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதை ஒரு சேலஞ்சாகவே நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம மறுபடியும் இப்போ ஊருக்கு போகும்போது, என்னுடைய பையன் பிறந்து ஒரு 3 நாள்லேயே நான் வந்துட்டு ஊர்லேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ மறுபடியும் ஊருக்கு போகும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு வந்துட்டு ஒரு வயசை நெருக்கியிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அந்த டைம்லையாவது நம்ம போகும்போது ஒரு ஃபிட்டஸ்ட் ஷேப் ஆஃப் அவர் பாடி, அதாவது மை பாடி, அந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு டெய்லி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் என்னுடைய சோசியல் மீடியாஸையும் ஷேர் பண்ண போகிறேன். லைக்ஸ், வியூஸ் இதுக்காண்டி இல்லை, பட் யாராவது ஒரு ஆள் கூட ஒரு இன்ஸ்பயர் ஆனால் அது எனக்கு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் நிறையா இன்சைட்ஸ் இதில் கிடைக்கும். தேங்க்யூ.